மீல் மேக்கர் கீமா கிரேவி பார்க்கலாமா? பவுலில் ஒரு கப் மீல் மேக்கர் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சீரகம், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆனியனும் ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே டெசிகேட்டட் கோகோனட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் கோகோனட் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுருங்க. மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொரகொரப்பாக. நம்ம ரெடி பண்ண மசாலாவையும் கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் பட்டர் ஆட் பண்ணி சீரகம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மீல் மேக்கர் கீமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.